உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த ஃப்ரைட் கார்ன் ரொம்ப பிடிக்குங்க? எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. நான் எப்போல்லாம் பார்பிக்யூ நேஷன் போகிறேனோ இந்த கார்ன் தாங்க நான் மெயினாக ரொம்ப சாப்பிடுவேன். இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். அந்த பார்பிக்யூ நேஷனில் அந்த சிக்கன், அந்த ப்ரான் அதெல்லாம் சாப்பிட்றத விட இது சாப்பிட்றதுல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் தாங்க. ரொம்ப நாளாகவே இதை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு ஆசை. சரி, இப்போ கொஞ்சம் மழையாக இருக்குது, சரி இது நல்லா சூடாக கிறிஸ்பியாக சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் இப்போது செய்கிறேன். அதை நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது செய்கிறதுக்கு நான் ஒரு முழு கார்ன் எடுத்துக்கிறேன், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதும். கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன் ரெடிங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த கார்னில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதுதான் அளவு. அது கூட ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு. அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்ன் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இது செம்மையாக வெடிக்குங்க. நான் பண்ணும் போதே பயங்கரமாக வெடிச்சது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இதை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னில் நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, அப்புறம் சால்ட்டு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட இந்த கிறிஸ்பி கார்ன் ரெடிங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேவையாக இருந்தால் கொஞ்சம் அனியன்ஸ் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்டு அனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.